எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றன. அந்த எண்ணங்கள் நம்முடைய நிர்வாகத்தில் இருந்தால் வெற்றி பெற முடியும். மனத்தின் விசாலம் தான் உங்கள் செல்வச் செழிப்பாக மாறுகிறது. அந்த எண்ணத்தை உங்கள் வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் எடுக்க வேண்டிய முயற்சி எதை எடுத்திருக்கிறோம்? முக்கியமான விஷயம், ஒரு எக்ஸ்பிளனேஷன். நாம எல்லாமே நமக்கு வெளியில இருந்து இன்ப துன்பம் வருதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, வெளியில இருந்தா எல்லாமே வருதுன்னு நினைச்சா அதுக்கு முடிவு கிடையாது. நம்முடைய எல்லாத்தையும் நாம தான் நிர்ணயிக்கிறோம் சொன்னேன். எண்ணங்களையும் அபிப்பிராயங்களையும் நீங்கள் மாற்றுவதனாலே உங்களுடைய அந்த வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிறது. சொன்னது ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சாரு. உலகத்திலேயே விவேகானந்தர் அடைஞ்ச ஒரு இடத்தை இன்னொருத்தரால அடைய முடியலையே. துறவியா இருக்கலாம், சாமியாருக்கு என்ன இருக்கு பெருமை அடையிறதுக்கு? விவேகானந்தர் ஒரு டாப்ல போனார், ஏன் மற்றவங்களால போக முடியல? எண்ணம் தான் காரணம். வாழ்க்கை எப்படி எடுத்துக்கிறதுங்கிற எண்ணம் தான் காரணம். வெளிநாடு சுத்தினாரு, அருமையா பேசினாரு. ஒரு பெண்மணி கேட்கிறா, சுவாமி why don't you marry me? நீ ஏன் கல்யாணம் பண்ணி கூடாது? அப்படி சாமியார் அசந்து போயிட்டார். இப்ப பல சாமியார் அப்படி கேட்க மாட்டாங்களான்னு நினைக்கிறான். கேட்கிற அளவு கூட பெற்றது இல்லை, அதை விட பெரிய விஷயம். எங்க ஊர்ல ஒருத்தர், போன ஜென்மத்தில் நீ என் மனைவி பக்கத்தில் உட்காருட்டார் சாமியார். அட்டேப்பா. விவேகானந்தர் அந்த அம்மா கேட்கிறா, நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணி கூடாது அப்படின்னு. விவேகானந்தர் துடிச்சு போயிட்டார். ஒரு கேள்வி கேட்டார், எது உன்னை இந்த கேள்வி கேட்க தூண்டியது? ஏன் என் பர்சனாலிட்டி தூண்டுச்சுன்னா மாத்தணும். எது 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 உன்னை இந்த கேள்வி கேட்க தூண்டியது? அவர் சொன்னா, யுவர் இன்டெலிஜென்ஸ், உன் அறிவு. என்ன சொல்ற, விளக்கமா சொல்லுன்னா. நீ இவ்வளவு அறிவாளியா இருக்கிற, உன்ன மாதிரி அறிவாளியான மகன் ஒருவன் எனக்கு வேணும் நான் வாழ்க்கையில் நினைக்கிறேன். எனவே உன்ன மாதிரியான ஒரு அறிவாளியான மகன் வேணும், நீ என்ன திருமணம் பண்ணிக்கோ, ஒரு குழந்தைய கொடு, நீ டைவர்ஸ் பண்ணா கூட எனக்கு கவலை கிடையாது, உன்ன மாதிரி அறிவாளி மகன் வேணும். விவேகானந்தர் சிரிச்சார். உனக்கு எனக்கு திருமணமாகி ஒரு குழந்தை பிறந்து அவன் அறிவாளியா இல்லையான்னு கண்டுபிடிக்கவே 15 வருஷம் ஆகுமே, அவ்வளவு நாள் என்னால காத்திருக்க முடியாது. உனக்கு என்ன மாதிரி ஒரு அறிவாளியான குழந்தை தானே வேணும். ஆம் தாயே, இப்போதே என்னை உனக்கு மகனாக தருகிறேன், ஏற்றுக்கொள். அந்த எண்ணத்தில் இருந்த உயர்வு அவரை வாழ்க்கை முழுவதும் உயர்வுடையவராக ஆக்கிற்று. இப்போ ஒருத்தன் கவிதை எழுதுறான். ஷாஜகான் மும்தாஜ் இறந்த போது ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார் இல்லையா? அதை பார்த்து மனைவிட்ட கேட்டானா, மும்தாஜ் இறந்த போது ஷாஜகான் தாஜ்மஹால் கட்டினார், நீங்க என்ன கட்டுவீங்க அப்படின்னு மனைவி கேட்டாலாம். உன் தங்கச்சியை கட்டுவேன். எக்ஸ்ட்ரீம் உதாரணம். அப்ப இவ்வளவுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது, ஒரே வார்த்தை சொல்றேன், வாழ்க்கை என்பது உங்கள் மனத்தின் அபிப்பிராயம். நீங்கள் உங்கள் மனத்தை உயர்வாக வைத்துக் கொண்டால், சிறகுகளை கட்டிக்கொண்டால், உயர்ந்த எண்ணங்களுக்கு போனால், அகலமான பகுதிகளில் பிரயாணம் செய்ய தொடங்கினால் உங்கள் வாழ்க்கை உயர்கிறது. குறுகிய வட்டத்தில் நீங்கள் வரைந்தால் உங்கள் வாழ்க்கை சின்னதாகிறது. 9 கோள்கள் உங்களை பாதிப்பது இல்லை, பக்கத்து விட்ட நபர் உங்களை பாதிப்பது இல்லை, யாரோ உங்கள் வாழ்க்கையில் குறுக்கே வருவதில்லை. உங்கள் வெற்றியையும் தோல்வியையும் நீங்கள் தான் நிர்ணயிக்கிறீர்கள், உங்கள் மனம்தான் நிர்ணயிக்கிறது. அந்த மனத்தை சரியான நீங்கள் முறையில் பயன்படுத்தினால் உன்னதமான ஒரு வெற்றியை நோக்கி உங்களை பயணப்படுத்த முடியும். அதற்கு தயாராக